ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணினேன்னா, அரிசி, பருப்பு, வெல்லம், தேங்காய் பால்லாம் போட்டு ஒரு பாயசம் தான். ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, திராட்சையும் நல்லா தனியாக வறுத்துட்டு வச்சுட்டுருவோம். அப்புறமா வந்து நான் இன்றைக்கி பச்சரிசியும் பயத்தம்பருப்பும் ரெண்டுமே சேர்த்தே மொத்தமே ஒரு அரை கப்பு தான் எடுத்துட்டுருக்கேன். அது ஒரு களைஞ்சிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த நெய் அந்த கிஸ்மிஸ் அந்த முந்திரி பருப்பு வறுத்துருக்கோம் இல்லையா, அதே இதில் போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ, நான் வந்து அரை கப்பு தான் மொத்தமே எடுத்துருக்கிறதுனால ஒரு 2 கப்பு கூட நம்ம தாராளமாக விட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வர முடியாது குழவா வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் ஒரு கப்பு தேங்காய், 2 ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். வெல்லம் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஸ்வீட் தகுந்த மாதிரி எப்போவுமே 1 எடுத்தோம்னா 2 போடுவோம், இல்லைன்னா 2.5 இருக்கலாம். நான் ஆஃப் எடுத்துருக்கறதுனால 1 எடுத்துகிட்டு ஒரு 1/4 கூட போட்டேன், 1/4 போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மெல்ட் ஆன அப்புறமா நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருவோம். அது கடாயில் வந்து நம்ம அந்த வடிகட்டி எடுத்துருக்க வெள்ளை கரைசலை விட்டுருவோம். இந்த அரிசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அது நல்லா மசிச்சுட்டு அதை இதில் போட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அரைச்சோம் இல்லையா, தேங்காய் பால் பிழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த வெள்ளை கரைசலை இந்த அரிசி இந்த வேக வச்ச அரிசி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அது வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம தேங்காய் பாலும் விட்டுருவோம். தேங்காய் பால் விட்ட அப்புறமா கொதிக்கப்படாது, ஸ்டவ் அணைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி, திராட்சை எல்லாம் அதில் போட்டு வச்சுட்டோம்னா இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நைவேத்தியம் ஆயிடுத்து. இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குறவாளுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவாளுக்கு இந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.